நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வருகின்ற மழை காலங்களில் இருந்து நமது உருளையன்பேட்டை தொகுதியும் தொகுதி மக்களையும் மக்களின் உடைமைகளையும் காப்பாற்றும் நோக்கத்தில் உருளையன்பேட்டை தொகுதியின் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரி சுத்தப்படுத்த வேண்டுமென்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்கால்களான உப்பனாறு வாய்க்கால் மற்றும் கிளை வாய்க்கால்களை தூர்வார வேண்டுமென்று கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியின் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்கால்களான ஐயனார் கோவில் பிரதான வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவின் மூலம் ரூபாய் 7,50,000 செலவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் 19/8/2026 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் திருவள்ளூர் சாலை எஸ்ஆர் திருமண நிலையம் அருகிலிருந்து துவங்கப்பட்டது. தூர்வாரும் பணிகள் திருவள்ளூர் சாலை அருந்ததி நகர் முத்தாலம்மன் கோவில் முதல் இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர் வரை உள்ள வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் நிக்கோ, இளநிலை பொறியாளர் கணேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மற்றும் மேற்கண்ட பகுதிகளை சேர்ந்த முக்கிய பெரியோர்களும் பொதுமக்களும் மேலும் நேயம் மக்கள் கழகத்தின் பிரமுகர்களும் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி அவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு நல்லது செய்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சில தனி நபர்கள், அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசு அதிகாரிகளை குறிவைத்து பல்வேறு புகார்களை வாட்ஸ்அப், சமூக வலைத்தளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் வெளியிட்டு வருகின்றனர். இதன் மூலம் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது, மிரட்டுவது போன்ற நடவடிக்கைகள் நடைபெறுவதாக புகார்கள் வருகின்றன. ஒரு அரசு அதிகாரி தவறு செய்திருந்தால் அதற்காக சட்டப்பூர்வமான நடைமுறைகள் உள்ளன. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் சுவரொட்டிகளை ஒட்டி அதிகாரிகளை அவமானப்படுத்துவதோ, மிரட்டுவதோ, அச்சுறுத்துவதோ ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகும். அரசு அதிகாரிகள் நல்லவர்களாக இருந்தாலும் அல்லது அவர்களிடம் ஏதேனும் தவறு இருந்தாலும் அவர்களை மிரட்டி பணம் பறிக்கவோ சட்டத்திற்கு புறம்பாக அழுத்தம் கொடுக்கவோ யாருக்கும் உரிமையில்லை. எனவே சமூக வலைத்தளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் ஆதாரமற்ற அல்லது தவறான புகார்களை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நபர்கள் குறித்து
முதலமைச்சரும் கவர்னரும் உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற செயல்களால் பாதிக்கப்படும் அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்று கூறினார். போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு சமீபத்தில் ஒருத்தர் போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு அதிகாரிகளை மிரட்டி வருகிறார். அது மாதிரி நபர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் நேரடியாக களத்திலே இறங்கி இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை, போலியான வதந்தியான செய்திகளை பரப்புபவர்களை, அந்த நபர்கள் மீதான டிரான்சாக்ஷன் ஓராண்டு காலமாக யாரெல்லாம் பேசியிருந்தாங்க இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளும் சாதி மத பேதமின்றி இது மாதிரியான அச்சுறுத்தல்கள், சுயமாக பணி செய்ய முடிய சூழல் இப்படியெல்லாம் இருந்தால் எங்கள் இடத்திலே வெளிப்படையாக தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். இதனால் பல்வேறு பணிகள் சுணக்கமாக உள்ளது. அவர்கள் எதையும் செய்ய முடியல. அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலையும் அதனால் அதிகாரிகள் பழிவாங்கப்படுறாங்க. இந்த நிலை நீடிக்கக்கூடாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர் அடித்து ஒட்டிடுறாங்க. அப்புறம் ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு வாட்ஸ்அப்பில் அவசரத்தில் பதிகிறாங்க. இதெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு செயல்பட வேண்டும். விரைவிலே ஆதாரத்துடன் முதல்வர் இடத்திலும் கவர்னரிடத்திலும் புகார் செய்ய உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது புதுவை மாநிலம், சின்ன மாநிலம். இங்கே பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் மக்களும் நேரடி தொடர்பில் இருந்து வெளிப்படையாக பணி செய்து வருது. அதனால் எந்தவித தவறும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் துறை ரீதியான அதிகாரிகிட்ட அவங்க போய் மேலதிகாரிகிட்ட சொல்லி அவர்களை பண்ணலாம். உடனே இணையத்தில் வாட்ஸ்அப்பில் போட்டு இந்த குடும்பமே, ஒட்டுமொத்த குடும்பமே இன்றைக்கி மன உளைச்சல் இருக்குது. அது பல்வேறு புகார்கள் எங்கள் இடத்திலே வந்திருக்குது. அது சம்பந்தமாக இன்றைக்கு விரைவிலே முதல்வரை சந்திக்க உள்ளோம் என்பதை தெரிவித்து கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது மாதிரியான ஆட்களுக்கு எம்எல்ஏக்களும் அரசியல் கட்சி இயக்கங்களும் துணை போகக்கூடாது என்று இந்த நேரத்தில் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. புதுச்சேரி 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேசியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி கூட்டம் சாரத்தில் உள்ள சிவகவி ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமை தாங்கினார். இதில் திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாசிம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ, சட்டத்துறை சார்பு செயலாளர் ஜான்சி, ஓய்வு பெற்ற வரவு செலவு திட்ட அலுவலர் பொன்னுசாமி, சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்தாக்க பயிற்சிகளை அளித்தார். பயிற்சி முகாமில் பேசிய சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன், நடைபெற உள்ள 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சுமூகமாகவும் திறம்படவும் சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்றும், புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவல் நடத்தை விதிகள் 1966இல் 22 அத்தியாயங்களில் 317 விதிகள் உள்ளதாகவும், உறுப்பினர்கள் கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம் உள்ளிட்ட வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி மக்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் அனுமதியின்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும். கேள்வி நேரத்தை முழுமையாக பயன்படுத்துவதுடன் பேரவை நடைபெறும் நாட்களில் உறுப்பினர்கள் முழுமையாக அவையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பூஜ்ய நேரத்தை முக்கியமான மக்கள் பிரச்சினைகளை முன்வைக்க பயன்படுத்த வேண்டும் என்றும், அன்றாட பிரச்சினைகளை அதில் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து சட்டப்பேரவையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், நிர்வாகம், நீதித்துறை, சட்டப்பேரவை செயலகம் ஆகியவை தங்களுக்கான வரையறைகளுக்குள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் துணைநிலை ஆளுநர் உரையாற்றும் பொழுது, முதலமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுதும் உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையில் மாண்பையும் கண்ணியத்தையும் காப்பது ஒவ்வொரு உறுப்பினரின் கடமை என்றும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இங்கே நடக்கவுள்ள 16வது புதுச்சேரி 16வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு
அறிமுக பயிற்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பலமுறை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் துறையின் இயக்குநர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் அது மறுபடியும் நீங்கள் வந்து தொடர்ந்து படித்து பார்த்தா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து தெரியும். ரெண்டாவது வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு சட்டமன்ற நடத்தைகளிலே பல்வேறு தகுந்தம் ஒத்திவைப்பு பிரேரணை, தனிநபர் தீர்மானம், மானிய கோரிக்கைகள், விவாதங்கள் என பல வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம இதை வந்து சபையில் வந்து எடுத்துக்கணும்னா அது வந்து கால அவகாசமும் கொடுத்துருக்கோம். அதி முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை சட்டம் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் கணபதி நகரில் 14,18,000 ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் கணபதி நகர், சேத்திலால் நகர், வரதராஜன் நகர், கோவிந்தராசன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். சுமார் 14,18,000 ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்பட்ட இப்பணிகளை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்டத்தின் செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் சங்கர், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மணவெளியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. சுமார் 3,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்ற இந்த பணிகளுக்கான பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் மதியழகன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
மணவெளி தொகுதி TN பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் உணவு கூடம் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ராமு துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் TN பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதியதாக உணவு கூடம் கட்டுவதற்காக 28.4 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டத்தின் செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், உதவி பொறியாளர் எழில் வண்ணன், இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ், பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் மற்றும் ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர்கள், கிருஷ்ணகுமார், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி மற்றும் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 63 லட்சம் மதிப்பில் 2 முக்கிய வளர்ச்சி பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி மற்றும் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 63.88 லட்சம் மதிப்பில் 2 முக்கிய வளர்ச்சி பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரிய காலாப்பட்டில் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர் விடுதிக்கு தார் சாலை வசதி இல்லாமல் இருந்து வந்த நிலையில் கல்லூரி நிர்வாகம் சார்பில் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கின்ற ரமேஷிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து கல்லூரி நிர்வாக கட்டிடத்திலிருந்து மாணவர் விடுதி வரை சுமார் 570 மீட்டர் நீளத்திற்கு தார் சாலை அமைக்க ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மத்திய கோட்டத்தின் மூலம் பணிகள் துவங்கப்பட்டன. இதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கின்ற ரமேஷ் செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். இதேபோல் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் மண் தரையிலான கைப்பந்து விளையாட்டு மைதானம் அமைக்க ரூபாய் 15.88 லட்சம் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்டிருந்தது. இதற்கான பூமி பூஜையையும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கின்ற ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளில் சட்டக்கல்லூரி பொறுப்பு முதல்வர் டாக்டர் விஜயன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராஜேஸ்வரி, இளநிலை பொறியாளர் லோகநாதன், ஒப்பந்ததாரர் சரவணன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.